நமக்கு ஒரு விதம் பார்வையை சொல்லி தருகிறார். இந்த மாதிரி தான் நீங்க சூரியனை பார்க்கணும், இப்படிதான் சந்திரனை பார்க்கணும், இப்படித்தான் துனியாவுடைய வாழ்க்கையை பார்க்கணும் என்று நமக்கென்று ஒரு பார்வை இருக்கிறது. மற்றைய மதத்தவர்களுக்கு இல்லாத ஒரு அருமையான பார்வை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் உலக வாழ்க்கையை பத்தி சொல்ற நேரம் இப்படி பாருங்கன்னு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி ஒன்று சொல்லிக் கொடுக்கலன்னு வைங்க, குர்ஆன் மூலமாக நாம் அப்படி ஒரு பார்வையை பெறவில்லைன்னு அர்த்தம். குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு எல்லா மனிதர்கள் மாதிரி வாழ சொல்லல. இதை இப்படி பாருங்க, ஒரு சம்பவம் நடந்தால் அந்த சம்பவத்தை எப்படி பார்க்கணும் என்று குர்ஆன் சொல்லும். அந்த வகையில இந்த புரொடெஸ்ட் எடுத்துக்கொண்டு வைங்க, நாம் நிறைய படிப்பினைகள் பெற வேண்டிய ஒரு கூட்டம், ஒரு குடும்பம். ஏன்னா அவர்கள் ஆட்சி அமைப்பதற்காக வேண்டி என்ன செய்து ஆட்சிக்கு வந்தாலும், ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளவு கொடுத்தான்னு பாருங்க. 3/2 கேட்டார்கள். ஒரு பெரிய அதிகமான வாக்குகள் மூலமாக ஆட்சிக்கு வந்தவர்கள் 3/2 கேட்டார்கள். 3/2 கிடைச்சிச்சு. 20ஆம் திருத்தம் செய்தார்கள். அவங்க குடும்பத்தையே எடுத்தாங்க பாராளுமன்றத்துக்கு. தம்பி ஜனாதிபதி, நானா பிரதமர், பைனான்ஸ் மினிஸ்டர், இப்படி எல்லாத்தையும் கொடுத்த. இதை விட ஒரு பலம், இப்படி ஒரு குடும்பத்துக்கு பலம் போன ஒரு அரசாங்கத்தை நம்ம பார்க்கவே முடியல. இந்த அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அவர்களால், இவங்க தான் ரொம்ப பலமான அரசாங்கம். பைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க குடும்பமா இருந்தா, நானா தம்பிக்குள்ள ஜனாதிபதி பிரதமர் இருந்தா, பாராளுமன்றத்துடைய முழு பலத்தையும் அவங்க கையில எடுத்து ஒரு அறைக்குள்ள இருந்து அவர்களுக்கு தீர்மானம் எடுக்கும் அளவுக்கு ஒரு பலம் இருந்தா, இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர்களை விட யாரப்பா பலசாலிகளாக இருக்க முடியும்? அவங்க எதை விரும்பினார்களோ அந்த திருத்தங்களை எல்லாம் சட்டையாப்புல செய்ய முடியுமான அளவுக்கு ஒரு பலம். அவர்கள் பேசினால் யாரும் பேசக்கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு ஒரு பலம். அவர்கள் ஏதாவது செய்தால் மற்றவர்கள் கை கட்டி இருக்கணும் என்பதற்கான ஒரு பலம். அவர்களுக்கு மக்கள் அவர்கள் மீது வைத்த நம்பிக்கையும் அப்படி, அவர்களுக்கு கொடுத்த புகழும் அப்படி. அந்த அளவுக்கு உச்ச நிலைமைக்கு எல்லாம் கொண்டு போய் இப்படி அறுத்துட்டா இப்படி கீழே உழுவானோ அதை எடுத்து காட்டுறான். என்னாச்சு? இன்றைக்கு எந்த மக்கள் தன்னுடைய ராஜாவாக பார்த்தார்களோ, எந்த குடும்பம் இந்த நாட்டுக்கு அவர்கள் தான் இந்த நாட்டை சரியான முறையில் கொண்டு போக முடியும் என்று நம்பினார்களோ, அந்த குடும்பத்துக்கு திட்டுறார்கள், தகாத வார்த்தைகளால் பேசுகிறார்கள். அரசாங்கம் நடுங்கிறது, மக்கள் களத்தில் இறங்கி போராட்டம் செய்கிறார்கள். அவருடைய பலம் இல்லாமல் போய்விட்டது, பலசாலிகள் ஒளிந்து விட்டார்கள். இப்ப என்ன ஆகுது? நான் இதுக்கு எதை சொல்றேன்டா, இப்படி ஒன்றை நடத்தினால் ஒரு முஸ்லிம் என்ன பார்க்கணும்? இதுல என்ன விளங்குது? எவ்வளவு பெரிய உச்ச நிலைமையில உள்ளவனுக்கும் உதவி தேவைப்படும் என்பதை அல்லாஹ் உருவாக்குறான். இது பில்கேட்ஸுக்கு நடக்கும், இது அமெரிக்கா ஜனாதிபதிக்கு நடக்கும். எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் இந்த உலகத்தில் உதவி தேடாமல் எந்த மனிதனுக்கு வாழ இயலாது. நீங்க எதுக்கு பள்ளிவாசலுக்கு வந்தீங்க? தொழுவதற்கு மட்டும் வரல, அல்லாஹ்விடம் உதவி கோர வந்திருக்கிறீங்க. உங்க தேவைகளை அல்லாஹ்விடம் சப்மிட் பண்ண வந்தீங்க. உங்க பாவங்களுக்கு, என் பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க நாம வந்திருக்கிறோம். அதனால உதவி கேட்காமல் யாருக்கும் வாழ இயலாது, உதவி தேடாம. அல்லாஹ் என்ன பண்றான்? இன்றைக்கு அவங்க கை நீட்டுறாங்க, மக்களே போராட்டத்தை நிப்பாட்டுங்க, நாங்க என்ன பண்ணணும், பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நாங்க இதை மாத்தி தரட்டுமா, அதை மாத்தி தரட்டுமா, இப்படி பண்ணட்டுமான்னு இறங்குறாங்க. இவர்கள் இறங்குவார்களான்னு நினைக்கிறவர்கள் இப்ப இறங்கி பேசுறாங்க. இவங்க அகம்பாவ இவ்வளவு கீழே வருமா நினைச்சீங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர். மாலிகல் முல்க், ஆட்சியாளனுக்கெல்லாம் அவன் தான் ஆட்சியாளன். அவன் விரும்பியவனுக்கு ஆட்சியை கொடுப்பான், விரும்பியவன் புடுங்கி எடுப்பான். வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா. என்ன ஆட்டம் போடுறீங்க, என்ன ஆட்டம் காட்டுறீங்க? வ தன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா, புடிச்சு இழுத்துருவான். வ துஸில்லு மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா. விரும்பினா கண்ணியத்தை கொடுப்பான், ஓஹோ ஆகோண்டு போகும். விரும்பினா புடிச்சு அப்படி கீழே போட்டுருவான். வ துஸில்லு மன் தஷா பியதிகல் கைர். அவன் கையிலே ஆட்சி இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கவனமா புரியணும். எவனுக்கு நிரந்தரம் இல்லை, எந்த குடும்பத்துக்கு நிரந்தரம் இல்ல. அப்ப இப்ப அவங்க உதவி தேடுறாங்க பாருங்க, ராத்திரி இல்ல பகல் இல்ல, அவமானம், பாதையில இறங்க இயலாது. அவர் பிரதமர் உட்கார்ந்துட்டு யாரெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அவரை கூப்பிடுறாரு டேபிளுக்கு.
எப்ப பிரபாகரன் டேபிளுக்கு கூப்பிட்டுட்டோமோ அப்பவே பிரபாகரன் அங்கீகரிச்சுட்டு அர்த்தம். பிரபாகரன் தீவிரவாதின்னு வைங்களேன், தீவிரவாதின்னு சொல்லி போட்டு ஒரே டேபிள் உட்கார்ந்து 2 பேரும் சைன் பண்ணுவோமான்னு கேட்ட என்ன ஆயிரும்? சரிப்பா உன்னை நான் அங்கீகரிச்சிட்டேன் வா, 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள வருவோம்னு அர்த்தம். அவர் உட்கார வைப்பது மூலமாகவே அங்கீகாரம் கொடுத்த மாதிரி ஆயிரும். இப்ப பிரதமர் உட்கார வச்சு வாங்க பேசுவோம்டா அந்த கூட்டம் பேச மறுக்கிறாங்க. உங்களை அனுமதிச்சிட்டோம் அங்கீகரிச்சிட்டோம் லெவல்ல நீங்க நிப்பாட்டுவீங்களா மாட்டீங்களா? இவ்வளவு கேவலமாகுவார்கள் என்று யாராவது நினைச்சீங்களா? அவர்கள் அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை வைத்து ஒரு முஸ்லிம் என்ன படிப்பினை பெறணும் தெரியுமா? இந்த உலகத்தில் எல்லோருக்கும் இதான், யாரா இருந்தாலும் அவர்கள் நிலைமை உச்சத்துக்கு போற நேரம் அல்லாஹ்வை மறந்தால், அவர்கள் அல்லாஹ்வுடைய அச்சத்து இல்லாம வாழ்ந்தாங்கன்னா அல்லாஹ்வுக்கு ஒரு நொடி போதும். இன்றைக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இப்படி கட்மனை பண்ணினோமா? இப்படி அரசாங்க நிலைமைகள் மாறும் நினைச்சோமா? ஒரு 3 மாதங்களுக்கு முன்னாடி இப்படி நினைக்கல. ஒரு சிலது அவசர அவசரமாக நடக்கிறது. நடந்து போகிற நேரம் இப்ப அடுத்த கிழமை என்ன ஆகும் யாருக்கும் தெரியல, அடுத்த மாசம் என்ன ஆகும் யாருக்கும் தெரியல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே மாதிரியான ஒரு விவாதம் மக்காவுல நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்யறாங்க. செய்யற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வேதம் அருளப்படுவது, வஹி வருவது. மக்கத்து காஃபிர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க பல கடவுள்களை நம்பிட்டு இருக்கிறாங்க, சிலைகளை வைத்து நம்புறாங்க. இப்ப அவங்க காலத்துல ஓர் நடக்குது. எங்க ஓர் என்று சொன்னா பக்கத்து பூமி, பக்கத்துல பாரசீகம் ரோமம், இந்த 2 வல்லரசு எப்பயும் மோதி கொள்ளும். மோதி அவங்க போர்டர்களை தீர்மானிச்சு கொள்வாங்க. இது ஏண்டையா அவங்களுடையா, அதுக்கு எப்பயும் மோதுவாங்க. இந்தியாவுல காஷ்மீர் அந்த இதுல பாகிஸ்தான் இந்தியாவை மோதுற மாதிரி போர்டர் மோதல் நடந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நடக்கிற நேரம் இது ஹாட் நியூஸா வரும். இப்ப இதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல ஏதாவது ஒன்று நடந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி மீடியா இல்ல, ரேடியோ வச்சு காதுல என்ன நடக்குது பத்த வைக்கிறானே இல்லையா, ஏதோ நடக்குதான்னு கேட்பாங்க. அந்த செய்தி வரும் வரைக்கும் காத்திருப்பாங்க. இதே மாதிரி மக்காவுக்கு மெசேஜ் வருவது. என்ன வருதுன்னா ரோம பேரரசும் பாரசீகமும் மோதுது. பாரசீகம் ரோமத்தை பீட் பண்ணுது. பாரசீகம் அந்த ஊரை பிடிக்குது, ரோமம் பின்னடையுது, ரோமம் தோல்வி அடையுது. இப்ப உள்ள மக்கத்து வாசிகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்களை பார்த்து கேவலமா பேசுறாங்க. உங்களை மாதிரியே ஒரு வேதம் வச்சவங்க அவங்க கிறிஸ்தவர்கள், அவங்க தோத்துட்டாங்க. எங்களை மாதிரி பல கடவுள்களை நம்புற, பல கடவுள் அவங்க நெருப்பு வணங்கிறவங்க பாரசீகத்து மக்கள், அவர்கள் வெற்றி கொண்டு விட்டாங்க என்று சஹாபாக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் கேவலப்படுத்தினாங்க. அப்ப திருமறை குர்ஆனில் ஒரு வசனம் இறங்குது. நான் கேட்கிற சுவர்க்கத்தை பத்தி பேசுற அல் குர்ஆன், நரகத்தை பத்தி பேசுற அல் குர்ஆன். அதாவது இதுதானே அல் குர்ஆனுடைய டோன், அரசியல் இல்ல. அல்லாஹ் என்ன பேசுறான் தெரியுமா? ரூம் என்ற ஒரு அத்தியாயம் 30வது அத்தியாயத்தை நீங்க எடுத்தீங்கன்னா அது பேரே ரூம், ரோம பேரரசு அத்தியாயத்துல பேர். சுவர்க்கம் என்று வரலாம், நரகம் என்று வரலாம், தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் பேசலாம். அது என்னப்பா ரோம பேரரசு நடக்கிற யுத்தத்துக்கு உலிபத்து ரூம், ரோம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது, பாரசீகம் வெற்றி கொண்டுட்டாங்க ரோம அப்படின்னு சொல்லி ஃபீ அத்னல் அர்தி வ ஹும் மின் பஅதி கலபீம் சயக்லபூன் அல்லாஹ் சொல்றான். ரோமம் என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்து பூமியில தோத்துட்டாங்க. ஆனால் அவருடைய தோல்விக்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பாரசீகத்தை கைப்பற்றுவார்கள். ஃபீ பித்இ சினீன், ஒரு சில ஆண்டுகளில் அவர்கள் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு சில ஆண்டுகள். இப்ப ரோமம் தோத்துட்டாங்க, ரோமம் தோத்ததுக்கு பிறகு ஒரு சில ஆண்டுகள்ல அவங்க திரும்ப பாரசீகத்தை கைப்பற்றுவார்கள். அல்லாஹ்வுடைய உதவியால கைப்பற்றுவாங்க குர்ஆன் சொல்லுது. இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. லா யுக்லிஃபுல்லாஹ், அல்லாஹ் வாக்குகளை மீற மாட்டான். இது நடந்தே ஆகணும். முஸ்லிம்களை இப்படி வச்சு நிப்பாட்டி தெரு தெருவா காஃபிர்கள் பேசுற நேரம் அல்லாஹ் 7 வானத்திலிருந்து கமெண்ட் கொடுக்கிறான். ஏப்பா, அதாவது இவங்க ரோம பேரரசும் இல்ல, அவங்க பாரசீகமும் இல்ல, இந்த மாதிரி உங்க ஆட்கள் தோத்து எங்க ஆட்கள் வெற்றி என்று சொல்ற நேரம் சஹாபாக்கள் கேவலப்படுத்துற மாதிரி ஒரு சபை உண்டாகுது. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சஹாபாக்களுக்கு ஒரு வழி சேர்க்கிறான். கவலைப்படாதீங்க, நீங்க சந்தோஷப்படுவீங்க. ஃபீ பில்இ சினீன், ஒரு சில ஆண்டுகளில் இந்த ரோமம் பாரசீகத்தை திரும்ப பிடிக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான்றான். மீறவே மாட்டான்டா. இது நடக்கலன்னு குர்ஆன் பொய்யா போயிரும். எப்படிப்பட்ட இது எப்படி அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? சந்தையில பேசிட்டே இருக்கிறாங்க,
இப்ப குர்ஆனை அவங்க திரும்பி பார்க்கணும். குர்ஆனை திரும்பி பார்க்கணும் எப்படி வரணும்? இன்றைக்கு என்ன ஹாட் டாபிக்கோ அந்த டாபிக் பள்ளிவாசல்ல சொல்லணும். உடனே திரும்பி பார்ப்பாங்க, என்ன சொல்றாங்க, எதை பேசுறாங்க அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹியை அவங்க கேட்கணுமா இருந்தா குலிபத்துர் ரூம், இந்த ரூம் பத்தி பேசுறாங்க, என்னப்பா நாங்க அதனால பேசுறோம், 7 வானத்துக்கு மேல இருந்து வருவதென்றாரு, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம்னு திரும்பினாங்க. இப்படித்தான் அந்த மக்கள் மெல்ல மெல்ல குர்ஆனின் பக்கம் வந்தார்கள். சில டாபிக் அவர்கள் போடும் ஃபீ அத்னல் அர்தி, ஏன் இந்த பூமியில பக்கத்து பூமியில மெட்ரோ கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒளிஞ்சு கேட்டான். எப்படி அந்த காலத்துல 89 அதுக்கு முன்னாடி எல்லாம் ரேடியோ காலிய கிட்ட வச்சு ஒரு சந்தையில வந்து டக்குன்னு என்ன சொல்றான், 4 பேரை பத்த வைக்கிறானா, என்னப்பா நடக்குது என்று கேட்டாங்களோ அப்படி ஒளிந்தொளிந்து கேட்டார்கள். முகமது ஸல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, என்ன அரசியல் நிலவரம், என்ன மனுஷனுக்கு எது தேவையோ அந்த தேவையான மெட்ரையும் எல்லாம் கண்டுகொள்ளாம போகல, அதையும் அந்த மெட்ரா போட்டு இதற்கு இது மூலமா நீங்க அரசியலா பேசுறீங்க, அதுல எப்படி இஸ்லாம் துன்பப்படுத்துறது, ரோம் அரசியல் யுத்தமா, இதா முன்னறிப்பு புடி. இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவால சொல்றாரு, அல்லாஹ் சொன்னதா சொல்றாரு, ஃபீ பில் ஐஷினீன், இன்னும் சில ஆண்டுகளில் அவர்கள் மறுபடி ரோமம் பிடிக்கும். பாரசீகம் எதை பிடிச்சோ அத ரோமம் பிடிக்கும். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான்டா எண்ணிட்டே இருப்பான். இது நடக்கணுமே, அல்லாஹ் வாக்குறுதி ஆச்சே, அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான்னு வேற சொல்லியாச்சு. அப்ப வாக்குறுதி மீறலாது, இது நடக்குது. எண்ணி சில ஆண்டுகளில் ரோமம் மர அடி பாரசீகத்துக்கு. அல்லாஹ் சொல்ற அந்த நாளில் முஸ்லிம்கள் நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள். இப்ப உங்களை கேவலப்படுத்துறாங்களா, அப்ப உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு நான் இப்ப சொல்றேன். அதே மாதிரி நடந்து அவங்க மூஞ்சில கரிப்பூசுற மாதிரி ஒரு நிலவரம் வருது. நான் ஏன் இதை எடுத்து காட்டினேன்டா, அதனால ஒரு ஹாட் டாபிக் பேசுற நேரமும் நம்ம பார்வை எப்படி இருக்கணும், இதை இஸ்லாமிய மயப்படுத்தி பேசுறது எப்படி, மற்றவங்க மாதிரியே நாங்களும் வந்து ஏதோ வாய்க்கு வந்ததை உணரக்கூடாது. இஸ்லாம் என்ன சொல்லுதோ அந்த விதத்தில் இந்த அரசியல் விஷயங்களை அணுகலாம். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாடம் என்ன, உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒன்றை கொடுத்தாலும் அல்லாஹ் நாடினா கீழே விட்டுருவான், அல்லாஹ் நாடினா தூக்கி வைப்பான். அல்லாஹ்வுடைய கையில் அத்தனையும் இருக்கிறது. எங்களால ஒன்றுதான் கேட்கல, யா அல்லாஹ் எங்களுக்கு எது நடவோ அதை நடத்திரு, மூமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு எது நடவோ அந்த ஆட்சியை தந்துரு. எங்களால தெரியல இவன் நல்லமா அவன் நல்லமா அவன் கல்லனா தெரியல, நீதான் எங்களுக்கு தரணும்னு கேட்கணும். இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் தலை குனிந்து நின்றது. எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு தடுப்பு போட்டிருந்தார்கள். முஸ்லிம்களை வந்து ஒதுக்கினார்கள். அவர்கள் மத வெறியர்கள் என்று சொல்லி எங்களை வேற மாதிரி ஆக்கினாங்க. இன்றைக்கு நாம ஒண்ணுமே பண்ணலையே, ஒண்ணுமே பண்ணலையே. நாங்கள் அந்த நேரத்திலேயும் எதுவும் பண்ணல. குண்டு வச்சவங்க முழு முஸ்லிம் சமுதாயமா, எவனோ எங்க சமுதாயத்திலிருந்து கலந்து போய் 20 பேர், அது எங்க கொள்கையே இல்லைன்றோம். நாங்க அப்படி எங்களுக்கு செய்வதற்கு அனுமதியும் இல்லைன்றோம். அது மிக பெரும் பிழை என்று சொன்னோம். சாய்ந்த மருதியை இவங்க தான் குண்டு வைக்க வந்தவங்க காட்டி கொடுத்தோம். இவ்வளவும் செய்த பிறகு 2 அரசாங்கம் எங்களுக்கு அநியாயம் தான் பண்ணாங்க. அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்க, உங்க வீட்டுல வாள் இருக்கிறா உங்களை பிடிச்சி உள்ளக்க போட வேண்டாங்க, உங்கள்ட்ட அது இல்லையா, இப்படி ஒரு சமூகத்தை மிரட்டினார்களே. எங்களுக்கு எதுவுமே இருக்கவில்லை, பேசுவதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. நாங்க அவ்வளவு பெரிய மெஜாரிட்டி இல்ல, மைனாரிட்டி. அநியாயத்துக்கு மேல் அநியாயம் அவர்களும் செய்தார்கள். அப்ப யார் அரசாங்கத்தில் இருந்தாங்க, இவங்களா? அவங்க இருந்தாங்க. வீடு வீட வாழ்த்தேற நாங்க வாழாத வெட்ட போறோமா? இது வாழாத வெற்ற ஒரு யுகமா? அதுக்கு நாங்க வாழ் சேகரிச்சோமா? பள்ளிவாசல் வாள்களை மறைத்தார்கள். என்னமோ இஃப்தார் கொடுக்கிற பேனர்களை வச்சு பத்திர்களா தீவிரவாதிகள் என்றாங்க. ஒட்டுமொத்த மீடியாவும் நமக்கு எதிராக பொய் பிரச்சாரங்களில் ஈடுபட்டார்கள். நாங்க தான் இந்த குற்றத்தை செய்தோம் என்றார்கள். நாங்க ஒண்ணுமே பேச இல்லையே. எங்களுக்கு பேசுறதுக்கு மீடியா இருக்குதா? இல்ல. எங்களுக்கு பேசுவதற்கான அந்த பலமும் இல்ல, அதுக்கான ஆளுமையும் நம்மிடம் இல்ல. நாம ஒரு வர்த்தக சமூகம். எங்களுக்கு அன்றாடம் பிசினஸை செய்து விட்டு நாம் வீட்டுக்கு ஒதுங்கிடுவோம். அரசாங்கத்தை அரசியலும் நம்பின ஒரு கூட்டம் இல்ல. எங்களுக்கு எதிராக இவ்வளவு படையெடுப்பு எடுக்கிற நேரம் பலர்கள் தகஜத்தில் விழுந்தார்கள். நன்றாக புரிந்துக்கோங்க. இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்றது. இந்த சமூகம் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்குதுன்னா எங்க சமூகத்தை ஒட்டுமொத்தமா பார்த்தா இஸ்லாம் தெரியவே இல்லை. கொஞ்சம் ஒரு உழுக்கினா பொம்பளை பிள்ளைகள் இவங்க முஸ்லீம்களா இல்ல இவங்க வந்து வேற வெளிநாட்டில இருந்து வந்தவங்களாண்டு அந்த அளவுக்கு மோசமா கொடுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன குலுக்கம் போதும். வேணாமா அபாயெல்லாம் வேணாமா அப்படின்னு ஒரு கூட்டம். ஆனாலும் ஈமானோடு இருந்த பலர்கள் தகஜத்தில் விழுந்தார்கள்.
அல்லாஹ்வோட மன்றாடினார்கள். எங்களுக்கு, எங்க குடும்பத்தாருக்கு, எங்க சந்ததிக்கு வாழ வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த கபூல் தான் நீங்க பாக்குறீங்க. நாங்க வேற எதுவும் செய்யவில்லை. ஒரு சிலர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனையும் அந்த தக்வாவும் அந்த 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 இதுவும் தான். நாம ஒன்றும் பண்ணலையே. இன்றைக்கு என்ன வந்து தொழு வச்சு, ஒரு காலத்தில் நாமளும் ஓரமா தொழுதோம். இன்னொரு நேரம் தொழுதால் எங்களை தீவிரமாக மாதிரி பார்த்தேன். எனக்கு ஃபைன் அடிச்சான். ஹைவேல வாகனத்தை நிப்பாட்டி அவசரமாக தொழுகை நேரம் வந்தன. அங்கிருந்து வந்து போலீஸ் வந்து இப்ப ஒரு வருடத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் வீடியோ பண்ண பாக்குறான். அப்ப நான் தொழுகிறேன், டிரைவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் போய் பேசுறாரு. என்ன, நாங்க ரெண்டு பேரும் அப்படிதான். நான் தொலை காட்டி நான் இருப்பேன் வண்டியில, ஏதாவது இது போட்டு பக்க சைடாகி தான் செய்யறோம். ஆனாலும் இதுக்கு முன்னாடி அப்படி நடக்கல. வீடியோ பண்ணி அதை போடுறதுக்கு அவனுக்கு நெசுக்கிறான். அவன் மூஞ்சி தான் தெரியுது, அவனுக்கு மத்தது இது பண்ண தெரியல. அவர் ஒரு மாதிரியா பேசி நான் தொழுது முடிச்சதுக்கு பிறகு வந்த உடனே எனக்கு எழுதி தந்தான் தடக்குள்ள, நீ தொழக்கூடாதுதான். இப்படி எல்லாம் செய்தார்கள். அது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் ஓரமாகி எந்த ஆபத்தும் வராத மாதிரி ஒரு வாகனத்தை நிப்பாட்டி ஒரு 4-5 நிமிஷத்துக்கு செய்வதை கூட அவர்கள் விமர்சித்தார்கள். இவங்க தீவிரவாத கூட்டம் என்றார்கள். தாடியை வைத்து கண்டால் வேற மாதிரி பார்த்தார்கள். அதுல பல பேர் தாடியை எடுத்தே போட்டாங்க. இது பெரிய முசீபத்து பாண்டாங்க. இப்படியெல்லாம் ஒரு நிலவரம் நமக்கு வந்து எங்கள் அந்த மாதிரி அடக்கினார்களே. அப்ப நாம என்ன சொல்லி சொன்னோமா, இன்றைக்கு நடு சந்தியில எங்களுக்கு தொலை வச்சு எங்களுக்கு இஃப்தார் செய்கிறார்களா? யாரு போட்டது பிரட்டி? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நாம ஒன்னும் பண்ணவில்லை. இன்றைக்கு நாம் அந்த குற்றத்தை செய்யவில்லைன்னு நாம் சொல்லல, அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். நீங்க செய்யல, முஸ்லிம் சமூகம் மீது நாம போய்க்கு பாஞ்சிருந்தோம், அவர்கள் செய்யவில்லை. இதை நீங்க தான் செஞ்சீங்க இவ்வளவு இழிவாகிறாங்களே. இது கனவில் கூட நீங்க நினைச்சிருப்பீங்களா? கனவில் கூட நினைச்சிருப்பீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் துஆக்கள் என்பது எவ்வளவு பலமானது என்பது நாம் வாழக்கூடிய காலத்தில் நீங்க பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு, அதாவது ஒரு தோழருடைய கிணறு அபகரிக்கப்படுது. அப்போ அவர் ரொம்ப மன வருத்தப்படுறார். அவர் காணி அபகரிக்கப்படுது. அவர் அல்லாஹ்விடம் கையேந்திரார், யா அல்லாஹ், என்னட்ட இருந்து இந்த காணி இவங்க அபகரிச்சுட்டாங்க, கண் குருடாக்கி அதே கிணறுல உழ வச்சிருயா அல்லாஹ் இவங்களை. ஒரு முஸ்லிம் பதுவா செய்ய மாட்டான். எல்லை மீறி போனால் அவன் கேட்டான்னு வைங்க, அல்லாஹ் லைஸ பைனா வ பைனஹு ஹிஜாப், அல்லாஹ்வுக்கு அவர் கேட்டல திரையில நேரடியா போய் சேர்ந்துரும். அதே மாதிரி சஹாபாக்கள் பார்க்க காலம் கழிகிறது. சொன்ன மாதிரி குருடாய் கிணத்துல உளுந்து செத்து போறதை நீங்க பார்க்கலாம். நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? துவா என்பது அவ்வளவு பலமானது, அவ்வளவு பலமானது துவா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் மூமின்கள் எஞ்சி இருக்கிறார்கள் என்பதுக்கு ஆதாரம் தான் இது. மூமின்கள் இன்னும் எஞ்சிருக்கிறார்கள். அது பெண்களிலோ ஆண்களிலோ எஞ்சி இருப்பதின் அற்புதம் தான் இது திரும்புது. முஸ்லிம்கள் இன்றைக்கு எல்லா இடத்திலும் முஸ்லிம் 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 பிக்கப் பண்ணப்படுறான். அங்க மூமின் இருப்பானே இல்லை எனக்கு தெரியாது. ஆனால் இது அத்தனையும் தலைகீழாக பிறண்டு அவர்கள் அவமானத்தின் உச்சத்தை அடைகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த தருணம் நாம் எந்த கண்ணாடியை பார்க்கணும்? இறைவா, நீ நாடினா எதையும் பெறட்டுவ. எவ்வளவு பெரிய நாம் யோசிச்சோம். எங்களை பல பேர் கேட்பாங்க, இவ்வளவு பெரிய பலம் உனக்கு கிடைக்குதே, இது நடந்திருக்க கூடாது, இது வரக்கூடாது. எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. யாருக்கு பலத்தை எப்ப கொடுக்கணும் இறைவனுக்கு தெரியும், எப்ப புடுங்கணும்னு தெரியும், எப்ப அழிச்சு எடுக்கணும்னு தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்தியை முதலில் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது என்னன்னா, ரமலானுடைய மாதம், இந்த மாதத்தை நாம் அடைந்ததுக்கு பிறகு இந்த மாதத்துல அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு இத மாதிரி ஒரு மாதம் வருஷத்துல நீங்க எங்க பார்த்தாலும் கிடைக்காது. இந்த ஒரு வருடத்தில் திரும்பவும் இந்த மாதத்தை நாம் அடைந்தால்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். என்ன மாதம் என்று கேட்டீங்கன்னா, இந்த துனியாவுக்கே இப்படி ஒரு அமர்கலமான ஒரு மாதம் வராது. நான் நீங்களும் பட்டினியில் இருக்கிறோம் சில பேர் வேதனைப்படுவீங்க. ஆனா நிஜம் என்னன்னா, அல்லாஹ் நம்மளை படைச்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். முதல்ல படைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த வரலாறு. அல்லாஹ் ஒரு பெரிய கௌரவிப்பு விழா நடத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளவு அறிவையும் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பெரிய கௌரவிப்பு விழா நடத்தினான். வானலோகத்தில் மலக்குமாரெல்லாம் சுஜூதுல உழுவுறாங்க. எங்கே பார்த்தாலும் மலக்குமார்கள் அவ்வளவு பெரிய கூட்டம், அவ்வளவு கூட்டமும் கீழே சுஜூதுல உழுவுறாங்க. யாருக்கு? ஃபஸஜது, அதாவது சுஜூதுலி ஆதம, ஆதத்துக்கு உழுவுங்க பான்றான்ல சுஜூதுல.
எல்லாரும். அப்ப நாங்க படைக்கப்பட்ட உடனே வானலோகம் கொண்டாடினது, எங்களை தூக்கி வச்சு கொண்டாடப்பட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு கௌரவத்தை தந்து ஒட்டுமொத்த மலக்குமார்களும் எதுக்கு அந்த சுஜூதுல விழுந்தாங்க? அவங்க அறிவில இல்ல, உங்களை மாதிரி நாங்க இல்லன்ட்டாங்க. என்ன சொன்னாங்க மலக்குமார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அம்புட்டையும் சொல்லிட்டு போல காலு சுபஹானக லா இல்ம லனா, எங்களுக்கு நீ எதை படிச்சு தரவில்லையோ இல்லாம அல்லம்தனா, நீ எதை எங்களுக்கு படிச்சு தந்தே அதை தவிர வேற அறிவு இல்லையா அல்லாஹ், எங்களுக்கு இதெல்லாம் நீ படிச்சு தரவே இல்லை. அதுல பேர் என்ன, ரொக்கெட் என்ன, பெரிய பெரிய இதெல்லாம் படிச்சு தரல. அவருக்கு படிச்சு கொடுத்துட்டு, அவருக்கு படிச்சு கொடுத்து எங்களுக்கு தெரியாத ஒப்புக்கொண்டாங்க. நாங்க பழையவராச்சே, நாங்க முந்தின சமுதாயமாச்சே, இன்றைக்கு முளைச்ச இவர் பேச்ச கேட்கணுமா? அப்படி அவங்க பேசல. இப்ளீஸ் அப்படி பேசினான். இவர் புதிய ஆள், இவர் மண்ணால படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால, இவர் சொல்றதுக்கு இவருக்கு நான் சுஜூது போகணுமா? அவன் கேட்டான். அப்படி மலக்குமார்கள் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க ஒரே பதிலா சொல்லிட்டாங்க. தெரியுமா? நல்லா கேட்கிறான். இது தெரியுமா? அம்பி ஊனி பியாஸ்மா யாவுலை, பேர் என்ன, அது பேர் என்ன, அது பேர் என்ன? அவங்க பதில் என்ன தெரியுமா? தெரியாது. லா இல்ம லனா, எங்களுக்கு அறிவு இல்லையா அல்லாஹ், இல்லாம அல்லம்தனா, எங்களுக்கு நீ எதை படிச்சு தந்தி அதான் தெரியும், இது எங்களுக்கு படிச்சு தரவே இல்லை, எங்களுக்கு மெட்ரு தெரியாது. சுபஹானக, நீ பரிசுத்தமானவன் யாலான்ட்டாங்க. உடனே எல்லாம் தெரியாதானே? அப்ப தெரிஞ்சவர் இவர், தெரிஞ்ச உஸ்ஜுதுல் ஆதம், ஆதத்துக்கு எல்லாரும் சஜதாவுல விழுங்கன்ட்டான். முழு பேரும் உள்ள ஒரே ஒரு ஆள் மட்டும் நின்றுட்டிருக்கிறான் சபையில. அவ்வளவு பேரும் கீழே விழுவுறாங்க. வீடியோ பண்ணி பார்த்தா அவனுக்கு ஒரே ஒரு ஆள் நின்றுட்டிருக்கிறான். இப்ளீஸ் அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிர், அவன் புறக்கணிச்சிட்டான். இவருக்கு எனக்குள்ள புதிய ஆள், புதிய ப்ராடக்ட், இவருக்கு நாய் போடணும். நான் எவ்வளவு காலம் இருக்கிற வானலோகத்துல, இவர் இன்றைக்கு இவர் அறிவை காட்டின உடனே நாங்க இது பண்ணணுமா? அல்லாஹ் கேட்கிறான், கூப்பிட்டீங்களா? ஏன்டா அவ்வளவு பேர் உள்ள உனக்கு இயலாது? ஆனா ஹைரும் மின்ஹு, அவரை விட நான் பெஸ்ட். எப்படி அவன் பேச்சு அவனுங்க? அவங்களுக்கு புதுசா ஒரு நிர்வாகி வராரு, பழைய நிர்வாகிக்கு என்ன நடக்கும், என்ன பீட் பண்ணி போறாரு. அப்ப அவர் என்ன பண்ண பாப்பாரு? ஏதாவது குத்த பாப்பாரு. அப்படி பார்ப்பாங்க. அரசியலே நடக்கும், மனித இயல்பு, சைத்தாண்டது இருக்கு. உடனே இவரை வெட்டி நான் வரணும். நான் கொஞ்சம் ஜின் லோகத்துல மலக்குமாரோட சேர்ற அளவுக்கு நிக்கிறேன். புதுசா இவர் என்னையும் கீழே போற அளவுக்கா? ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன். யோசிச்சு பார்த்து ஒரு ஐடியா சொல்றான். இறைவா, அவர் மண்ணு, நான் நெருப்பு, நான் பெஸ்டானே. எப்படி போறான்? இப்ப அறிவு சொல்லல, அவர் மண்ணால படைக்கப்பட்டது, நான் நெருப்பால படைக்கப்பட்டது. ஆனா ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தது, நான் எப்படி அவருக்கு கீழே உழுவுறது? பெஸ்ட் எனக்கு தானே அவர் கீழே உழுவணும். சொல்லாம சொல்றான். உடனே எல்லாம் என்ன பண்ணிட்டான்? அப்படியா, இப்போ அப்படின்னு ஒதுக்கி போட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். என்ன செய்யுங்க ரெண்டு பேரும், நீங்களும் உங்க மனைவியும் போய் சாப்பிடுங்க. ரகதன், விரும்பியதை சாப்பிடுங்க. ஒரே ஒரு மரத்தை காட்டி வேணாம் நெருங்கிறாதீங்க, நெருங்கிறீங்க இந்த ஒரு மரம் தான், நெருங்கிட்டீங்க முடிஞ்சு போச்சு கதைன்ட்டான். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க. ஜன்னாவுல ஒரு மரமா இருக்குது, எக்கச்சக்கமான மரம் இருக்கு, லட்சம் மரம் இருக்கும் அங்க. அதுல ஒரு கோடிக்கணக்கான மரம் இருக்கும். ஒரு மரம், அந்த மரம் மட்டும் ஒரு மாதிரி மரம், அந்த மரம் ஆசை உண்டாக்குற மரம் மாதிரி இருக்கு நான் நினைக்கிறேன். இந்த மரத்துக்கிட்ட நெருங்காதீங்கன்ட்டான். இப்ப இவனையும் சேர்த்து அதுக்குள்ள போட்டாச்சு. யார எதிரிப்பா? இன்னும் அதுவும் முபீன். இந்த பாருங்க, இவன் தான் ஃபர்ஸ்ட் சஜதாவும் பண்ணல, உங்களுக்கு எதிரி, அவனும் இருப்பான் பாருங்க அப்படின்ட்டான். அவனும் இருப்பான். இவன் என்ன பண்றான்? வஸ்வாஸ் உண்டாக்குறான். அவன் டாக்கெட் மெல்ல 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 போய் மரத்துக்கு இருக்கணும். அவன் வெள்ளனை இந்த ராத்திரி வரைக்கும் வேற என்ன தெரியுமா? இன்றைக்கு ஆதம எப்படி ஏமாத்துறது, இப்படி இன்றைக்கு இவரை கொண்டு போறது. பாலி, பாலி இருக்கு பாருங்க, இந்த வாலி இழுக்கிறது அதுக்கு பயன்படுத்துற தல்வான்னா வாலிக்கு சொல்லுவாங்க அரபுல. ஒரே நல்ல ஜம்ப் பண்ணி அடிக்கிறது இல்ல, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னுக்கு வைக்கிறது, அடுத்த நாள் ஒரு ஸ்டெப், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ஸ்டெப். ஒரு ஆணையும் பெண்ணையும் தப்புல போடணும்டா ஒரே நாள் ரூம் திறந்து போட மாட்டான் சைத்தான். சும்மா ஒரு பேச்சு, சிரிச்சா போதும், அவ்வளவு வேணும் பண்ணாத, சிரிச்சா போதுமோ அப்படி வரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் ஒரு பர்ஃபியூம் தான், அது போதும், ஒன்னும் தப்பா பிடிச்சிடாத. ரெஸ்டாரண்ட் டேபிள் அவன் அங்க, நீ இங்க, பப்ளிக் தான், பிரச்சனை இல்லையே, இப்படி கொண்டாடுவான். அவன் கட்டம் கட்டமா கொண்டு வந்து தான்
யஅமுருக்கும் பில் ஃபாஷா, ஒரு கட்டம் வந்த உடனே அவனுக்கு ஏவர போற வந்து யஅமுருக்கும் பில் ஃபாஷா செய்யற. இப்ப செஞ்சாரு இல்லன்னு அவனை கேவலப்படுத்தணும் பாரு. அப்படி ஒரு பயத்தை உருவாக்கி ஒரு வாகையை உண்டாக்கி தள்ளிடுவான். இது அவன் வேற. அப்படியே ஃபதல்லாஹுமா பிகுரூர், அப்படியே கொண்டு வந்து மெல்ல 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 கொண்டாந்து உடனே அல்லாஹ் சொல்றான், தப்பு பண்ணினாங்க